ஹாய் பிரமோத். ஆமாம் சார். எல்லா இடத்துலையும் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோஸ் ஃபுல்லாகவே. ஸோ அந்த இது இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னு நம்ம வந்துடுவோம். ஸோ இது எதுக்கு இந்த வீடியோ செஷன் அப்படின்னா லைவாக நம்ம முதல்ல ஏன்னா அந்த எக்ஸாமு அந்த கான்செப்ட்லாம் முதல்ல கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு வீடியோ செஷனாகவும் இருக்கலாம், இது ஒரு ஃபீட்பேக் செக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா வீடியோஸும் நம்ம ஃபீட்பேக்கே கேட்குறாங்கன்னு நம்மளோட வியூவர்ஸ் நினச்சிடக்கூடாது. ஸோ ரியாலிட்டி ஃபீட்பேக் அப்படின்றப்ப நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது வந்து கஸ்டமர் மொபைல் சார். ஓகே. என்னன்னா தண்ணியில் போட்டாருன்னு சொன்னார். என்னன்னா சரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன். க்ளீன் பண்ணி பார்த்தா அப்படியே க்ளீன் பண்ணி பார்த்தேன், அப்படியே ஆன் ஆகல, ஷார்ட்டில் தான் இருந்தது. ஓகே. சரி என்ன அல்ட்ராசோனிக்கில் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன். அதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்பயும் வந்து அல்ட்ராசோனிக் கிளீனரோட பர்பஸ் என்ன? இதான அல்ட்ராசோனிக் கிளீனர், இதோட பர்பஸ் என்ன அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹேண்ட்ல ரிமூவ் பண்றோம்ல டஸ்ட். ஓகே. அதுல வந்து சப்போஸ் க்ளீன் ஆகாத டஸ்ட் கூட இதுல போட்டு இது போட்டோம்னா, அதாவது ஒரு மினிட்டுக்கு வந்து thousands ஆஃப் வைப்ரேஷன் அதுல வந்து ஆகும். சரி ஓகே. அப்படி ஆகும்போது என்னன்னா அதுல இருந்து உள்ள இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் அதுல வந்து வெளியே வந்துடும். ஓகே. இப்போ அதில் போட்டு எடுத்தோம் வந்து எனக்கு வந்து ஷார்ட் ரிமூவ் ஆகல. ஓகே. சரி அப்புறம் ஸ்மோக் ரெசியூம் ஸ்மோக் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே. பார்த்தா பவர் ஐசியில் வந்து ஷார்ட் இருக்கு. ஓகே. சரி அதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பவர் ஐசியில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி ரீபால் பண்ணி வச்சு பார்ப்போம். சப்போஸ் அப்பயும் ஒர்க் ஆகலாம்னா நம்ம வந்து புது ஐசி தான் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும். புது ஐசி தான் வாங்கணும். அதில் எங்கே வாங்கணும் அந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? தெரியுங்களா? சொன்னாங்க சார். இவங்களே வந்து எல்லா கடையும் வந்து ரெஃபர் பண்ணிடுறாங்க. அப்படி சரி. சரி பவர் ஐசி எப்படி நீங்கள் வாங்குவீங்க? பவர் ஐசி மேலே வந்து நம்பர் போட்டுருக்கோம். ஓகே. ஆனால் நம்ம கடையில் போய் கெஸ்ட்டாக வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது, போட்டாலும் செட் ஆகாது. ஓகே. இப்போ எல்லா மாடலுக்கும் ஒரே பவர் ஐசி தானா? வேறு மாடல் சார். ஓகே. இப்போ இந்த மாடலுக்கு வந்து இதே மாடலில் வந்து வேறு மொபைலில் இருக்கும். ஓகே. அதில் எதுவும் ஒரே ஐசி மாதிரி இருக்குன்னா அது இருக்காது, வேறு நம்பர் மாதிரி இருக்கும். ஓகே. இதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஓகே பிரமோத், இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ வந்து ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கொஸ்டின் செஷனாக இருந்தது, இப்போ வந்து உங்களோட ஃபீட்பேக் செஷனாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லுங்கள். எப்படி நம்ம ECAREERPLUS தேடி வந்தீங்க அப்படின்றன்னு சொல்லிடுங்க. நான் வந்து சென்னையிலேருந்து வந்தேன் சார். ஓகே. நான் வந்து சும்மா 1 இயர் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ் காலேஜ் போயிட்டு இருந்தேன். ஓகே. போயிட்டு நடுவில் வந்து ட்ராப் ஆகிட்டேன், பர்சனல் ப்ராப்ளம். ஓகே. சரி அப்போ 1 இயர் வீட்டில் சும்மா இருக்கும்போது சும்மா யூடியூப்பில் பார்த்துனே இருக்கும்போது தான் நம்மளோட ECAREERPLUஸோட வீடியோஸ் வந்துருது. சரி நம்ம ஏன் சும்மா இருக்கிறது, மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது, சும்மா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து சரி பார்த்துட்டு போனோம்னா வந்தேன் நான் மதுரைக்கு. ஓகே. பார்த்துட்டு போனோம்னு வந்தப்போ கிளாஸ் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகே. அதில் ஸ்டாஃப்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் வந்த புதுசுலேயே சொல்லியிருந்தீங்களே எனக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் பிடிச்சாதான் என் கிளாஸ்லேயே இருப்பேன். சரி சரி. வந்து ஃப்ரீயாக பேசினாலும் சரி ஓகே நம்ம வரலாம்னு சொல்லிட்டு சரி 1 வீக் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னா வந்தேன். அதுக்கப்புறம் 2 months எப்படி கிராஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஃப்ரீயா ஜாலியா போயிடுச்சு எனக்கு. ஜாலியா தான் போச்சு. அப்ப கத்துக்கலையா? அந்த அளவுக்கு ஃப்ரீயா கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயா கத்துக்கிட்டீங்க. சரி சரி. நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்து எனக்கெல்லாம் இதுல வந்து ஒரு நாலேஜும் கிடையாது. ஓகே. ஐஸ் அதுவும் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மெலிசா இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்ப 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 மெலிசா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க ஒன்னொன்னா கத்துக்கிட்டு எனக்கு கூட கைட் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டேன். ஒரு ஃபோன் ரெடி பண்ற அளவுக்கு ஸ்டேஜ் நான். ஓகே. என்னென்ன சர்வீஸ் இங்க வந்து நீங்க இப்போ அட்மிஷன் பண்ணிருக்கீங்க, என்னென்ன போய்கிட்டு இருக்கு கிளாஸ்? இப்போ என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? மொபைல், லேப்டாப் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் ஐஃபோன். ஓகே. 4 கோர்ஸ் எடுத்துறேன் சார். ஓகே. இப்போ ஸ்மார்ட் டிவி போயிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து மொபைல், லேப்டாப், ஐஃபோன் 3மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி மட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த லெவல் என்ன பண்ண போறீங்க? முடிச்சிட்டு ஏன்னா அடுத்த ஒரு இது இருக்குல்ல, என்ன பண்ண போறீங்க? ஷாப் வைக்கலாம் சார். ஷாப் வைக்கிறீங்க. சூப்பர். என்ன ஷாப் பேர் சொல்லிருங்க, சென்னையில ஏரியா சொல்லுங்க. நான் இடையில பேசிட்டே மறுபடியும் வேணா சொல்லிருங்க. சரி ஓகே. டைனமிக் மொபைல் கேர் ஷாப் நேம் வந்து. ஓகே. ஏரியா வந்து நம்ம அம்பத்தூர் சைடு ஆவடி அந்த ரேஞ்சில் இருக்கலான்னு இருக்கேன். அந்த ரேஞ்சில் ஆவடி இல்லை பட்டாபுரம் 2 சைடில் எங்கே வைக்கலாம். ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது சென்னையில் இல்லாத கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நாங்கள் தான் சென்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கீங்களே, எதை எதிர்பார்த்து வந்தீங்க? நீங்கள் மட்டும் கேட்கல, இந்த ஊருக்கு நான் வந்து ஸ்டே பண்ண இடத்துல வந்து எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, ஏன் சென்னையில் இல்லாத ஏன் நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறீங்க? ஏன்னா இப்போ சென்னையிலாம் போனோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மெயினாக ஸ்டாஃப் யாரும் உங்களுக்கு கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு மொபைல் ஒரு ஆன் கண்டிஷன் மொபைல் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணுங்க, யாரும் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மொபைல் தான் கொடுப்பாங்க மற்ற இடத்துக்குலாம் போனால். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு எத்தனை மொபைல் வேணால் எடுத்துக்கோங்க, எத்தனை மொபைல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எத்தனை மொபைல் வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா ஓகே
அந்த அளவுக்கு இங்கே வந்து எப்படி எல்லாம் டெட்டா இல்லை ஆன் கண்டிஷனில் கொடுத்தாங்களா? ஆன் கண்டிஷன் மொபைலும் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு கொடுத்தது எல்லாமே வந்து ஆன் கண்டிஷன் மொபைல் தான் கொடுத்தது எனக்கு. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே அது? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இங்கே வந்து நான் எதுவுமே நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் மேலே இருக்க மாட்டேன். இங்கே வந்து தான் எங்கள் வீட்லேயே வந்து என்னை பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படா நீ இப்போ 2 மாதம் இருக்காங்க எப்படா அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டிலலாம். அதுதான் மேக்ஸிமம் இங்கே வந்து படிச்சிங்கன்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து வேற லெவல் ஆயிடுவீங்க. கடை வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து ஸ்டேஜ் போயிடுவீங்க நீங்க. எனக்கு இங்க வந்தப்பெல்லாம் முதல்ல கடை வைக்கணும்ன்ற ஐடியாலாம் கிடையாது. சரி சும்மா வந்து பாப்போம் தான் வந்தேன். பட் எனக்கே இங்க வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க அவங்க, கடை வைக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் போற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஹோப் இப்போ இருக்கு. ஓகே, அப்ப முடிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க இங்க இருந்து முடிச்சுட்டு போனா கூட உங்களுக்கு யாரும் டவுட் இருந்தா கூட இவங்க கால் பண்ணீங்கன்னா இவங்க வந்து கன்ஃபார்ம் இது பண்ணுவாங்க. மற்ற இடத்துல மாதிரி கால் பிக் பண்ணாம ரெஸ்பான்ஸே பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே இவங்க ஆப், இவங்களுக்கும் தனியாக ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டாஃப்மே அதில் வந்து இருப்பாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கடைசியாக இப்போ வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ரியாலிட்டி ஃபீட்பேக் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம கேரியர் ப்ளஸ் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க, அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, அது உங்களை காண்டாக்ட் பண்ணுற மீன்ஸ் நீங்கள் என்ன சென்னையில் கடை வைக்க போகிறீங்க அதுக்காக இருக்கலாம். ஸோ எப்படி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலான்றதுன்னு சொல்லிடுங்க. ECAREER Plus பற்றி கேட்டிங்க சார். இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வியூவர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நம்பி வந்து இங்கே வந்து படிக்கலாம். இந்த மற்றதுக்கு நீங்கள் வேணும்னா உங்கள் 1 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டை. இங்கே இருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டுமே நீங்கள் வந்து பாருங்களேன். ஒரு ஸ்டேஜுமே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு எது நல்லா இருக்கணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல மாதிரி ஒரே பிராண்ட் வாங்கி வச்சுட்டு ஒரே இதெல்லாம் இங்கே இருக்காது. இங்கே ஒரு ஸ்டேஜுக்குமே இப்போ இங்கே இருக்குன்னா ஒரு இதுவுமே வந்து மாறும். இந்த டிசி மிஷினாக இருந்தாலும் சரி, சால்டிங் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் நம்பி வந்து இங்கே படிக்கலாம் தாராளமாக. ஓகே ஓகே சூப்பர். நான் வந்து இப்போ சென்னையில் தான் இப்போ கடை வைக்கலான்னு இருக்கேன். சென்னை அம்பத்தூர் இல்லை ஆவடி சைடு அந்த ரேஞ்சில் எங்கேயா வைக்கலான் இருக்கேன். என் காண்டாக்ட் நம்பர் வந்து 6380908288. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டராக இருந்தால் கூட நான் வாங்கி ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்கேன். டேட்டா ரெக்கவரி இல்லை மொபைலில் டெட் ஆகிடுச்சானா உங்களுக்கு டேட்டா மட்டும் எதனா வேணும்னா கூட நான் ரெக்கவரி பண்ண தருவேன். ஓகே பிரமோ, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கும் சரி, இது உங்களுக்கு ஃபியூச்சர் சப்போர்ட்டுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூ.